இந்த வீடியோல சாட் ஜிபிடி கிட்ட இருக்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் செல்ஃபி எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. அந்த போட்டோ வந்து ஆஃப் சைஸ். அந்த போட்டோவை சாட் ஜிபிடி கொடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டோவை எங்க எடிட் பண்ணி கொடு. அதுல ஏற்கனவே இருக்கிற அந்த 2 பேரை எடுத்துட்டு ஸோ நாங்க 2 பேரும் நிக்கிற மாதிரி அந்த டவர்ல நிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சாட் ஜிபிடி கொடுத்தேன். அதுவும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. இது வந்து நார்மலா இருக்கிறதாங்க. இதுல என்ன அதிர்ச்சி ஷாக் ஆகுற மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நாங்க போட்டிருந்த பேண்ட் பாத்தீங்கன்னா 2 வந்து பிளாக் கலர் போட்டுனா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரு ப்ளூ கலர் மாதிரியான ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருந்தேன். ஸோ அதே பேண்ட் கலரை எப்படி சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சது? ஏன்னா நான் கொடுத்த இமேஜ் வந்து ஆஃப் சைஸ் போட்டோ. அந்த ஆஃப் சைஸ் போட்டோவில் ஸோ எங்களுடைய மார்பளவு தான் அந்த போட்டோ இருக்குது. அந்த போட்டோவில் கீழே இருக்கிற எங்களுடைய பேண்ட் கலர் சாட் ஜிபிடிக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் கரெக்டாக நாங்கள் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் பேண்டோட கலர் எப்படி சாட் ஜிபிடிக்கு தெரிஞ்சது? இது ஒரு டவுட். இது டவுட்ன்றல இது வந்து ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி வந்து சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சது? இன்னொன்று என்னன்னா, நான் போட்டிருக்க ஜர்க்கின், அந்த பிளாக் கலர் ஜர்க்கின், அந்த ஜர்க்கினை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே, அதாவது கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கைக்கு கீழே இந்த ப்ளூ பிளாக் இந்த மாதிரி லைன் வந்து இருக்கும். அந்த ஜர்க்கினை இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஜர்க்கின். ஸோ இந்த ஜர்க்கின்ல இந்த ப்ளூ பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அந்த சாட் ஜிபிடியும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்த இமேஜ்லயும் இருந்துச்சு. ஸோ என் ஜர்க்கின் ஃபுல் சைஸ் நான் காட்டவே இல்லை. ஆனால் காட்டாம என் கையில இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத எப்படி சாட் ஜிபிடி வந்து கண்டுபிடிச்சது? இதுதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, இந்த சாட் ஜிபிடி வந்து நம்மளுடைய போன்ல இருக்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ட்ரெஸ்ஸை போட்டோ இல்லை இந்த ஜர்க்கினை போட்டோ நான் ஃபுல் சைஸ் போட்டோவா நான் வந்து சாட் ஜிபிடி கொடுத்தது கிடையாது. எனக்கு கொடுத்துருந்தா அதை வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நான் இமேஜ் கேட்கும் போது அதுக்கு உண்டான மேட்சான அந்த ட்ரெஸ் இருக்கிறதுனால அதே இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது எதுவுமே நான் கொடுக்காமலே அன்னைக்கு நாங்க போட்டிருந்த கலர் எப்படி கரெக்டாக டெஸ்ட் பண்ணிச்சு. இன்னும் இந்த ஜர்க்கின்ல இந்த கையில இருக்கிற அந்த லைன் பிளாக் ப்ளூ இந்த லைனை எப்படி சாட் ஜிபிடியை வந்து கண்டுபிடிச்சது? அது வந்து ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது. அதே சமயத்துல என்ன ஒரு டவுட்டும் வருது. ஏன்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த சாட் ஜிபிடி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளுக்கு போன்ல இருக்கிற டேட்டாஸுக்கு இல்ல நம்ம போனை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அது எடுத்துக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் ரீப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.